ஈசு கோளாரா இருக்கு. எனக்கு என்னமோ இவ கொஞ்சம் முழிச்சுக்கிறான்னு தோணுது. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலான்னு சொல்லு ஈசு. வீட்டுக்குள்ள போய் உன் அழுக்கு துணி, ஏன் அழுக்கு துணி, எல்லாரோட அழுக்கு துணியும் போய் எடுத்துட்டு வந்து இந்தாடி இதையும் சேர்த்து துவன்னு சொல்லிடுவோமா? வீட்டு வேலைக்காரி மாதிரி நினைச்சு வேலை வாங்கினாதான் அப்பா வீட்டுக்கு பைய தூக்கிட்டு ஓடி போவான். இல்லனா டேரா போட்டுருவா. பாத்துக்க. நான் போய் எல்லாரோட அழுக்கு துணியும் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் பவுனு, அழுத்த காரி இவ. வேணும்னே அம்புட்டு துணியும் துவைச்சு போட்டு சர்வ சாதாரணமா போனாலும் போவா. இவளை அடிச்சா இவளுக்கு வலிக்கிற மாதிரி அடிக்கணும். வலி தாங்குற மாதிரி அடிக்க கூடாது. ஒண்ணு செஞ்சாலும் நறுக்குன்னு செய்யணும். அத இவ நெஞ்சில சறுக்குன்னு குத்துற மாதிரி செய்யணும். சரி, அப்படின்னா என்ன செய்யலாம் நீயே சொல்ல. நீ சொன்ன அதே ஐடியா தான். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம். என்ன? எல்லாரோட அழுக்கு துணியும் வேணாம். பின்ன வெறும் வெற்றியோட அழுக்கு துணி மட்டும் எடுத்துட்டு வா. சூப்பர். அப்பதான் அவனோட துணியை தொடும்போது அவளுக்கு கம்பளி பூச்சியில கை வச்ச மாதிரி இருக்கும். இதோ இப்ப போய் எடுத்துட்டு வரேன். பவுனு, வேட்டி சட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் விட்டுட்டு வந்துடாத. வேட்டி, சட்டை, பேண்ட், பனியன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. விடுவனா? இப்ப பாரு. என்ன பாக்குற? இதெல்லாம் உன் புருஷனோட துணிதான். அவனுக்கு தான் கை உடைஞ்சிருக்குல்ல, அவனால இதெல்லாம் துவைக்க முடியாது. இனிமே அவனோட துணியை நாங்களும் துவைக்க முடியாது. அதனால உன் புருஷன் துணியை நீயே துவைச்சுக்கோ. நல்லா உன் கையால சோப்பு போட்டு அலசி அழுக்கு போக துவைக்கணும். என்ன பெருசா ஒண்ணும் இல்ல. 4 சட்டை, 3 வேட்டி, ஒரு பேண்ட், அப்புறம் 5 பனியன், 3 பட்டாப்பட்டி, அவ்வளவுதான். அத நீ உன் கையால துவைக்கணும். அப்பதான் உனக்கு மதியானம் சோறு. என்ன, புருஷன் துணியை பொண்டாட்டி தானே துவைச்சு போடணும்? உங்க வீட்லயும் அப்படிதானே? எல்லார் வீட்லயும் அப்படிதான். ஒழுங்கா இனிமே வெற்றி துணியை நீயே துவைச்சு போடு. ஏய், எடுத்து துவங்குறல. பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எடுத்து துவை. உனக்கு அவனோட துணியை துவங்குறதுக்கே வலிக்குதா? தொடுடி, தொடு. அவனோட துணியை எடு. வெற்றி, என்ன பண்ற? ஏய், துணியை கீழே போடுறா, அவ துவைச்சு போடட்டும். துணியை கீழே போடுன்னு சொல்றல. டேய் தம்பி, துணியை கீழே போடுறா. அடிச்சேன், கண்ணாடிக்கு நடிலாம் பேந்துரும். உள்ள போ.
உள்ள போன்னு சொல்றேன்ல. அக்கான்னு கூட பார்க்காம கை ஓங்குறல்ல. நான் அனாதை பாக்கி தானே, என்னன்னு கேட்க எனக்கு எந்த நாதம் இருக்கு? நீ கை ஓங்க தான் செய்வ. எனக்கு இந்த துப்பு கேட்ட பொழப்பு தேவைதான். ஏய் பவுன நில்லு. இவளுக்காக பவுனை பார்த்து கையோங்குறியா? வச்சுக்கிறேன். மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காது. இனிமே நான் எதுக்கு இங்க இருக்கணும்? எனக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையா? மறுபடியும் நான் மலைக்கே போறேன். பவுனு, ஹீரோனா அப்படிதான் 2 சீன் ஏறதான் செய்வாங்க. அதுக்காக வில்லனுங்க நாம பின்வாங்கறதா? அம்புட்டு தானா நாம? இப்ப என்ன, அவன் கைய தானே ஓங்குனா, அடிச்சா புட்டான். எதுக்கு போகணும்னு சொல்ற? இங்க பாரு, ஒன்னே ஒன்னு சொல்றேன். அவன் உன்னை அடிக்க கைய ஓங்குனான்ல, அத மட்டும் மறக்கவே மறக்காத. அதுக்கும் சேர்த்து நாம அந்த மலரை பழி வாங்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னை விட சின்ன பையல என்ன பார்த்து கை ஓங்க வச்சிட்டால, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏக்கா வெற்றி இருக்கானா? ம். அவன் சின்ன நொட்டை, அவனை எங்க இடுப்புலயே நாங்க முடிஞ்சு வச்சிருக்கமாக்கோம். பே, உள்ள போய் பாரு. ஓகே பாய். மதியமான போதும் போஸ்ட் சோருக்கு வந்துடுறது. ஏக்கோ நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் ரோசப்பட மாட்டேன். யோ வெற்றி, வெற்றி, யோ வெற்றி. அண்ணே வாண்ணே. என்ன பண்றான் இவன்? யோ தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பார்த்தா தெரியலையா? ஏதோ துணி துவைக்க முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா ஒத்த கையில துணி துவைக்க முடியும்னு யார் சொன்னா? ஏன், அதான் நான் துவைச்சிட்டு இருக்கேன்ல. யோ இதுக்கு பேர் துணி துவைக்கிறதா? உன்னை யார் இதெல்லாம் பண்ணி இப்படி கஷ்டப்பட சொல்றா? பேசாம கடையில கொண்டு கொடுத்துருந்தா அவன் துவைச்சு கொடுத்துருப்பாம்ல. இருக்கட்டும்ண்ணே, நானே பாத்துக்கிறேன். ஐயோ ஏய் விலகியா, நான் துவைக்கிறேன். ஐயோ
வேணாண்ணே. என்ன வேணாண்ணே? அண்ணன் தானேண்ணா. ஏய், தம்பி துணியை துவைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? குடு. அண்ணே, வெறும் வேஷ்டி சட்டைனா பரவாயில்ல. என்ன பட்டாபட்டியும் இருக்குன்ற, அவ்வளவுதானே? யோ, தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னா அண்ணன் தம்பியோட பட்டாபட்டியை துவைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்றேன். எந்திரியா. தம்பி உடையான் படைக்கஞ்சான், அண்ணனுடையான் எதற்கும் அஞ்சான். எந்திரி. எந்திரி. பார்த்து பார்த்து மெதுவா வரமா நில்லு. நில்லு. அம்மா. வாஷிங் பவுடர் பரமா எங்க வீட்ல குருமா. ஆனா நானே நானே தனனி நானே 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 நான். யோ, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, பவுனுக்காவை அடிக்க கை வாங்கிட்டேன். அடிக்கிறதுக்கா? என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தவங்க, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. பவுன் அடிக்க கையை வாங்கினியா? எதுக்கு? ஏய், துணியை கீழே போடுறா, அவ துவைச்சு போடட்டும். துணியை கீழே போடுன்னு சொல்றேன்ல. டேய் தம்பி, துணியை கீழே போடுறா. அடிச்சேன், கண்ணாடிக்கு நடிலாம் பேந்து. யோ, இதுக்கெல்லாமா போய் வருத்தப்படுவாங்க? நீ அடிக்க கை வாங்கிட்டு கைய நிப்பாட்டினதுதான் தப்புன்றேன். அதுக்கெல்லாம் பலார்னு ஓங்கி ஒண்ணு வச்சிருக்குன்றேன். அப்பதான் அதுக்கெல்லாம் புத்தி வந்திருக்கேன். இதுக்கெல்லாமா போய் வருத்தப்படுவாங்க? நீ செஞ்சது 100க்கு 100 சரிதாயா. வேலையை பாரு, வேலையை பாரு. வா, 2 போடு போடாம வந்து புலம்பிக்கி இருக்கேன். சின்னம்மா, என்னம்மா? நூல் இருந்தா கொடுங்க, நாங்களும் கட்டுறோம். மாரம் போட்டோவுக்கு நாளைக்கு மாலையா போடுறதுக்கு கட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் நெருக்கி கட்டுங்க. சரிங்க சித்தி. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? ஆச்சு ஆச்சு, சாப்பிட்டு படுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வரும். ஏன் சித்தி, நாளைக்கு மாறனுக்கு 30 கும்பிடுறோமே, அதுக்கெல்லாம் தயாரா இருக்கா? ஐயர் சொன்னதுல நான் பாதி எடுத்து வச்சிட்டேன். மீதிய தோர்கால இந்த மலரு அவகிட்ட தான் சொல்லியிருக்கேன். சரியா போச்சு. அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட சொல்லிருக்கீங்களாக்கும்? விளங்குன மாதிரி தான். ஏன் ஈசு, அவளை நல்லா வேலை வாங்கணும்னு நீ தானே புள்ள சொன்ன? அதான் அவகிட்ட வேலையை கொடுத்தேன். அது இப்ப தப்புங்கிற? ஏன் சின்னம்மா, நான் சொன்னேங்கிறதுக்காக அவகிட்ட என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? அவளே ஒரு ராசி இல்லாதவ. அவ ராசியால தான் மாறனே செத்தான். இதுல அவகிட்ட போய் மாறனுக்கு 30 கும்பிடுற வேலையெல்லாம் ஒப்படைப்பீங்களா? இதெல்லாம் முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களா? நாளைக்கு பூஜை விளங்குன மாதிரி தான். என்ன ஈசு இப்படி சொல்ற? பின்ன என்ன சின்னம்மா, இதெல்லாம் சென்டிமெண்டான ரொம்ப முக்கியமான வேலைங்க. இத போய் அவகிட்ட கொடுத்து நாளைக்கு பூஜையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா யாரு மனசு நோகிறது? நம்ம மனசு தானே. ஏன் சித்தி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாண ஏற்பாடு பண்ணப்போ ஜாதக பொருத்தம் இதெல்லாம் பார்க்காம தான் ஏற்பாடு பண்ணீங்களோ? காதல் கல்யாணங்கிறதுனால பொருத்தம் பார்க்காம விட்டுட்டீங்களாக்கும்? அப்படியெல்லாம் இல்ல, எல்லா பொருத்தம் பார்த்து தான் எல்லா ஏற்பாடும் பண்ணோம். சாதகத்தை பார்த்து பண்ண கல்யாணமா அந்த லட்சணத்துல இருந்தது? நம்ம தலையெழுத்து, என்ன பண்றது? பொருத்தம் பார்த்த ஜோசியக்காரன் எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு, தாராளமா கல்யாணம் பண்ணலான்னு சொன்னான். அதை நம்பிதான் நான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்?
பொருத்தம் பார்த்தா சோசியக்காரனா? ஏன் சித்தி, எப்போ நம்ம கோயில் சாமியார் கிட்ட தானே சாதகம் பாப்பீங்க? இந்த தடவை அவர் பார்க்கலையா? யாரோ பார்த்த மாதிரி சொல்றீங்க. நம்ம குடும்ப ஜோசியர் தான் ஊர்ல இல்லையே. அந்த நேரத்துல அவர் காசிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதனால வேற ஒரு ஜோசியர் கிட்ட தான் பொருத்தம் பார்த்தேன். அது சரி, அதான் இந்த லட்சணத்துல இருந்திருக்கு. ஆ, நம்ம சாமியார் பொருத்தம் பார்த்திருந்தா புட்டு புட்டு வச்சிருந்திருப்பாரு. இது யாரும் இல்ல நீங்க சொல்றீங்க. சித்தி, சாதகத்தை எடுத்து கட்டத்தை பாக்குறவன்லாம் சோசியக்காரன் கிடையாது. சும்மா 8ல ராகு 9ல கேதுன்னு அடிச்சு விடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் சின்னம்மா, புது ஜோசியரை யார் கூட்டிட்டு வந்தது? வேற யாரு? மாறந்தா. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல சின்னம்மா. சின்னம்மா, என்ன ஈசு? முதல்ல நம்ம குடும்ப ஜோசியர் ஊருக்கு வந்ததும் மலர் மாறன் ஜாதகத்துக்கும் மலர் வெற்றி ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கணும். எதுக்கு? அப்பதான் மாற மலர் ஜாதகத்துக்கு உண்மையிலேயே பொருத்தம் இருந்துதானோ, மலர் வெற்றி ஜாதகத்துக்கு இப்ப பொருத்தம் இருக்கானும் பார்க்க முடியும். அப்படி மட்டும் வெற்றி மலருக்கு பொருத்தம் இல்ல, அத காரணம் வச்சே அவளை இங்க இருந்து துரத்தி விட வேண்டியதுதான். முதல்ல ஜோசியர் ஊருக்கு வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லி விடணும். பவித்ரம் போட்டுங்க. இப்படி பண்ணிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் அந்தரஸ்துதி. यजमानस्य मारन् नामधेयस्य दुर्मरण வருஷாப்திக சோடச தின கர்ம கரிஷ்யே. போட்டுருங்க. கையை தொடச்சுங்க. இந்தாங்க புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. ஓம் வருணாசனாத நமஹ பிரதேதிஷே நமஹ ரூபணே நமஹ சாம்பதே நமஹ தீர்த்தராஜாத நமஹ ஜலாதிபதே நமஹ வாசஸ்தான நமஹ லட்சுமாதிபதே நமஹ வருணாசனாய நமஹ ஓம் வருணாசனாத நமஹ வருணமோக்தாஜே நமஹ. உங்கள் பையனை மனசில் நினச்சிட்டு கலசத்து மேலே பூ போட்டுருங்க. ஆத்தா, பொம்பளைக்கு எல்லாரும் என் பேரன் நினைச்சு ஒப்பாரி வைங்கத்தா. சின்னம்மா வாங்க.
ஆ